இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சமூக நலத்திட்ட பயனாளிகளுக்கு கூடுதலாக 2000 ரூபாய் இன்று காலையில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் தராசு சாம் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். மகளிர் உரிமை தொகை பயனாளிகளை தொடர்ந்து தற்பொழுது முதியோர், கைம்பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோருக்கு 2000 ரூபாய் கூடுதலாக சிறப்பு நிதியாக அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு முதலமைச்சர். எப்படி புரிஞ்சுக்கிறது? பொதுவாக முதியோர் உதவித்தொகை என்கிற அந்த திட்டம் காலங்காலமாக நடைமுறையில் இருப்பதா ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து வந்தார்கள். உயர்த்தி வழங்க வேண்டுங்கிற கோரிக்கையும் இருக்கு. இந்த முறை இது சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் சிறப்பு நிதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 3 அறிவிப்புங்க. பசுந்தேயிலைக்கு கிலோ 2 ரூபாய் ஆதார விலை, அது தனியான அறிவிப்பு. அது நீலகிரி மாவட்டத்துக்கு மட்டும்தான் அது பொருந்தும். மீனவ குடும்பங்களுக்கான மீன்பிடி தடைக்கால உதவித்தொகை அது ஒரு 8000 ரூபாய் அறிவிப்பு மீனவர்களுக்கு மட்டும் பொருந்தும். இதுவும் நீண்டகால கோரிக்கை தான். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 38 லட்சம் பேருக்கு முதியோர், விதவைகள், மாற்றுத்திறனாளிகள், மாற்றுத்திறனாளி பராமரிப்பு உதவித்தொகை பெற்று வருகிற மாற்றுத்திறனாளியின் குடும்பங்கள் கிட்டத்தட்ட 38 லட்சம் குடும்பங்கள் பயன்பெறுகிற மாதிரியான 2000 ரூபாய் சிறப்பு நிதி. இது பொதுவாக தேர்தல் காலகட்டம் என்று வருவதால் ஒரு வகையான விமர்சனம் வரத்தான் செய்யும். ஆனாலும் எதிர்க்க முடியாது. காரணம் என்னவென்றால் ஏற்கனவே இது கோரிக்கைகள் நிறைய இருக்கு. ஒட்டுமொத்தமாக இப்போது கொடுத்திருக்கிறார்கள் என்பதுல அரசியல் கண்ணோட்டம் இருப்பதாக மட்டும்தான் நம்ம பேச முடியும். ஏற்கனவே நிறைய விமர்சனங்கள் மகளிர் உரிமை தொகைக்கே வந்தது. கோடைகால சிறப்பு நிதினு சொன்னப்போ இந்த வருடம் மட்டும்தான் கோடை காலமா, தேர்தல் காலத்தில் வரக்கூடிய கோடை காலம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுதான்ற நிறைய விமர்சனங்கள் எதிர்கொண்டாங்க. தொடர்ந்து மேலும் சிறப்பு நிதியாக அப்படிங்கிற கோட்ல இதை கொடுத்திருக்கிறாங்க. மகளிர் உரிமை தொகை திட்டம் அது நமக்கு தமிழ்நாட்டுக்கு புதியது. 2 கட்சிகளுமே, திமுக, அதிமுக 2 கட்சியுமே தேர்தல் அறிக்கையில் அதை அறிவிச்சிருந்தது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுமே அவங்களால ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அதற்கு பிறகு நிறைய கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஆரம்பத்தில் இருந்த கண்டிஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. அதுக்கு பிறகு கண்டிஷன்ஸை ரிலாக்ஸ் பண்ணாங்க. கோடைகால சிறப்பு தொகுப்பு அது மட்டும்தான் அதுல புதிதாக இருந்தது. அதற்கு இப்போது ஒவ்வொரு கோடை காலத்திலும் தருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது தனி. முதியோர் உதவி தொகை என்பது ஒரு வளர்ந்த சமுதாயத்துல நம்ம கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். இன்னும் சொல்ல போனால் எல்லா நாடுகளிலும் இது இருக்கு. தமிழ்நாட்டிலே இருக்கு. இந்திரா காந்தி அம்மா முதியோர் உதவி தொகை திட்டம் மத்திய அரசாங்கத்தோட திட்டம் ரொம்ப வருஷமா இருக்கு. ஒரு 35 வருஷமா இருக்கு. அப்போ சிறப்பு நிதி என்று 2000 ரூபாய் இதை மட்டும் குறை சொல்வதாக இருந்தால், தேர்தல் காலம் நமக்கு நடத்தை விதி அமலுக்கு வந்துருச்சுன்னா கொடுக்க முடியாது. அப்போ ஏப்ரல், மேயோட பிகினிங், மே புது கவர்மெண்ட் வரணும். ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து அப்படிதான் நம்ம பொருள் கொள்ள வேண்டும். விமர்சனங்கள் வரத்தான் செய்யும், அதை தவிர்க்கவே முடியாதுங்க. தேர்தல் நேரம்னு வரும்போது விமர்சனங்கள் கூர்மைப்படத்தான் செய்யும். என்றாலும் இதுல அதிகமான விமர்சனங்களை வைத்தால் இந்த பயனாளிகளுக்கு அதுல வருத்தம் வரும். ஏனென்றால் அவர்கள் பயனாளிகள் மட்டுமல்ல, பங்கேற்பாளர்களாகவும் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் நிறைய போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுத்தாங்க. எங்களுக்கு உயர்த்தி வழங்க வேண்டும் அப்படின்னு, மாதம் உயர்த்தி வழங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ஒருபுறம் இருக்க, தற்போது இந்த மார்ச் மாதத்திற்கான சிறப்பு நிதி அப்படிங்கறத சொல்லி இருக்கிறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? மாதமும் உயர்த்தி வழங்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அடுத்த கவர்மெண்ட் வரும்போது அது செய்வார்கள் நம்ம நம்ப வேண்டியதுதான். எந்த கவர்மெண்டா இருந்தாலும் மாதம் உயர்த்தி வழங்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் கை கொடுக்க வேண்டியது நம்மளோட கட்டாயம். இன்னும் சொல்லப்போனால் திமுக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்தந்த பஞ்சாயத்துகள்ல நம்ம நியமன உறுப்பினர், அதெல்லாமே ஒரு புதுமையான திட்டம் தான். நல்ல திட்டமும் கூட. சமுதாயத்துல ரொம்ப முன்னேற முடியாத நிலைமையில் இருப்பவர்களுக்கு கை கொடுக்க வேண்டியது என்பது ஒரு சமூக நல அரசின் கட்டாயமும் கூட. அந்த வகையில் தான் நம்ம இதை பார்க்கணும். தேர்தலில் இது எப்படி பலனளிக்கும்னு பார்க்கலாம். அது எப்போதுமே அது டிபேட்டபிள் பாயிண்ட் தாங்க. நம்ம அறிவிக்கிற திட்டங்கள், பயனாளிகள், அது மட்டுமே தேர்தலில் நமக்கு நன்மை பெற்று தருமா அது தெரியாது. ஆனா ஒரு கிராஸ் செக்ஷன், அந்த கிராஸ் செக்ஷனுக்கு நம்ம ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா நமக்கான வாக்கு வங்கி பெருகும் என்பது பொதுவாக ஒரு அரசியல் கணக்கு. நேரடியாக எல்லாமே வாக்குகளாக மாறிவிடும் அப்படி நம்ம பார்க்கணும். நன்றி திரு தராசுசாமி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.